யாரை கேட்டு படகுகள் மீது கையை வச்சிங்க? ஸோ உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ இது திமுக அரசா இல்லை தமிழக அரசா? உங்கள் காசை எடுத்து கொடுக்குற மாதிரி இவ்வளோ பேசுகிறீங்க அப்படி சொல்லி விஜய் அவர்கள் திமுக அரசை எதிர்த்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்தால் நாங்கள் போராட்டம் செய்ய தயங்க மாட்டோம் அப்படி சொல்லி விஜய் அவர்கள் எச்சரிக்கையும் தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் திருநெல்வேலியில் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் இருக்கும் மீனவர்களுக்கு 250 லிட்டர் டீசல் மானியம் கொடுப்பது தமிழக அரசு வழக்கமாக தான் வைத்து கொண்டு இருக்கு. இந்த வருடமும் டீசல் மானியம் கொடுப்பதற்கான திட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க. இதுக்காக டீசல் மானியம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுக்கப்படாமல் இருக்கு. ஸோ எங்களுக்கு ஏன் நீங்கள் மானியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, உங்களோட படகுகள் தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தோட நிறத்துல உங்க படகுகள் இருக்கு, அதனால கொடுக்க முடியாது. இது எங்களோட நாங்க எடுத்த முடிவு கிடையாது, மேல் இடத்திலிருந்து வந்த முடிவு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக மேல் இடத்துல விசாரிக்கும் போது அவங்களும் ப்ராப்பரான ஆன்சர் பண்ணல. அதையும் தாண்டி இன்னொரு சம்பவம் கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட் நடந்திருக்கு. 10 பேர் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை தன்னோட போட்ல வச்சிருந்தாங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு மானியம் கொடுக்காம போயிட்டீங்க. அந்த 10 பேர் 20 பேர் ஆனா என்ன பண்ணுவீங்க? 20 பேர் 30 பேர் ஆனா என்ன பண்ணுவீங்க? 30 பேர் 100 பேர் ஆனா என்ன பண்ணீங்க? ஒரு ஊரே தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை தன்னோட போட்ல வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. எஸ், அந்த ஊர்ல இருக்க 10 பேரா இருந்தவங்க இப்ப 20 30 பேரா மாறி இருக்காங்க. ஒவ்வொரு போட்லயும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறந்து கொண்டு இருக்கு. நடுக்கடல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வைத்து போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் தெரிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தமிழக வெற்றி கழகத்தை அழிக்க நினைத்தால் திமுக தான் அழிந்து கொண்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அவங்க நினைத்ததை விட ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து கொண்டு இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் விஜய் களத்தை இறங்கி போராடணும் பேசணும் அதுக்கான அவசியமே கிடையாது. திமுகவே அதுக்கான வேலையை ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஊர் ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக படகு ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வச்சாங்க மீனவர்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு வேறு ஏதாவது பண்ணால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்காக திரு விஜய் அவர்கள் இப்போ பயங்கரமான கண்டனத்தை அறிவித்திருக்காங்க. அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கச்சத்தீவை மீட்காம கச்சத்தீவினால் மீனவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கார்கள். ஸோ தன்னோட உயிரை பணயம் வைத்து தான் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கார்கள். ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பரான மானியம் கொடுக்காம இந்த மாதிரி திமுக அரசு ஏமாற்றுவது ரொம்ப தவறான செயல். ஸோ படகுகள் திமுக கொடி இருந்தால் உங்களுக்கு மானியம் கிடைக்கும், ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இருந்தால் மானியம் கிடைக்காதா? இது எந்த விதத்தில் நியாயம்? மக்களோட வரி பணத்தை வாங்கி தான் நீங்க மானியமா கொடுக்குறீங்க. ஏதோ திமுக உங்களோட கட்சி காசுல இருந்து மானியம் கொடுக்குற மாதிரி இந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கிறீர்கள். இது தவறான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கவே கூடாது. அந்த 10 மீனவர்களுக்கு நீங்க மானியம் உடனடியாக வழங்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை நீக்கினால் மட்டுமே மானியம் அப்படிங்கிற விஷயம் செல்லாது அப்படி சொல்லி விஜய் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தொடர்ந்தால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட தயங்கவே மாட்டோம் அப்படி சொல்லி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க. யாரை கேட்டு படகுகள் மீது கையை வச்சிங்க? ஸோ உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஸோ இது திமுக அரசா இல்லை தமிழக அரசா? உங்க காசை எடுத்து கொடுக்குற மாதிரி இவ்வளோ பேசுறீங்க அப்படி சொல்லி விஜய் அவர்கள் திமுக அரசை எதிர்த்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்தால் நாங்கள் போராட்டம் செய்ய தயங்க மாட்டோம் அப்படி சொல்லி விஜய் அவர்கள் எச்சரிக்கையும் தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் திருநெல்வேலியில் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் இருக்கும் மீனவர்களுக்கு 250 லிட்டர் டீசல் மானியம் கொடுப்பது தமிழக அரசு வழக்கமாக தான் வைத்து கொண்டு இருக்கு. இந்த வருடமும் டீசல் மானியம் கொடுப்பதற்கான திட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க. இதுக்காக டீசல் மானியம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுக்கப்படாமல் இருக்கு. ஸோ எங்களுக்கு ஏன் நீங்க மானியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் கிட்ட
விசாரிக்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஸோ வந்து உங்களோட படகுகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் வந்து இருக்குது, தமிழக வெற்றி கழகத்தோட நிறத்தில் வந்து உங்கள் படகுகள் வந்து இருக்குது, அதனால் கொடுக்க முடியாது, இது வந்து எங்களோட நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது, மேல் இடத்திலிருந்து வந்த முடிவு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக மேல் இடத்துல விசாரிக்கும் போது அவங்களும் ப்ராப்பரான ஆன்சர் வந்து பண்ணலை. அதையும் தாண்டி இன்னொரு சம்பவம் வந்து கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட் வந்து நடந்திருக்கு. 10 பேர் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து தன்னோட போட்டில் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்காம போயிட்டீங்க. அந்த 10 பேர் 20 பேர் ஆனால் என்ன பண்ணுவீங்க, 20 பேர் 30 பேர் ஆனால் என்ன பண்ணுவீங்க, 30 பேர் 100 பேர் ஆனால் என்ன பண்ணீங்க, ஒரு ஊரே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து தன்னோட போட்டில் வந்து வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. எஸ், வந்து அந்த ஊரில் இருக்க 10 பேராக இருந்தவங்க இப்போ வந்து 20-30 பேராக வந்து மாறி இருக்காங்க. ஒவ்வொரு போட்லையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து பறந்து கொண்டு இருக்கு. நடுக்கடலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வைத்து போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து நடந்திருக்கு. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் தெரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தமிழக வெற்றி கழகத்தை அழிக்க நினைத்தால் திமுக தான் அழிந்து கொண்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அவங்க நினைத்ததை விட ஆட்டோமேட்டிக்காக வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் விஜய் களத்தை இறங்கி போராடணும் இல்லை பேசணும் அதுக்கான அவசியமே கிடையாது. திமுகவே அதுக்கான வேலையை ப்ராப்பராக வந்து செஞ்சுட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஊர் ஃபுல்லாக, தெரு ஃபுல்லாக, படகு ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வச்சாங்க மீனவர்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு வேறு ஏதாவது பண்ணால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்காக வந்து திரு விஜய் அவர்களை வந்து இப்போ பயங்கரமான கண்டனத்தை வந்து அறிவித்திருக்காங்க, அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கச்சத்தீவை மீட்காமல் கச்சத்தீவினால் வந்து மீனவர்கள் வந்து உயிரிழந்து கொண்டு இருக்கார்கள். ஸோ தன்னோட உயிரை பணயம் வைத்து தான் வந்து மீனவர்கள் மீன்பிடிக்க வந்து சென்று கொண்டு இருக்கார்கள். ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பரான மானியம் கொடுக்காம இந்த மாதிரி வந்து திமுக அரசு ஏமாற்றுவது ரொம்ப தவறான செயல். ஸோ வந்து படகுகள் திமுக கொடி இருந்தால் உங்களுக்கு மானியம் கிடைக்கும், ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இருந்தால் மானியம் கிடைக்காதா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ மக்களோட வரி பணத்தை வாங்கி தான் வந்து நீங்கள் வந்து மானியமாக வந்து கொடுக்குறீங்க. ஏதோ வந்து திமுக உங்களோட கட்சி காசுல இருந்து மானியம் கொடுக்குற மாதிரி வந்து இந்த அளவுக்கு கேள்விகள் வந்து கேட்கிறீர்கள். இது தவறான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கவே கூடாது. அந்த 10 மீனவர்களுக்கு நீங்கள் மானியம் உடனடியாக வழங்க வேண்டும். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை நீக்கினால் மட்டுமே மானியம் அப்படிங்கிற விஷயம் செல்லாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்தால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட தயங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க.